இப்போ அஜித் குமார 2 நாள் அடிச்சுட்டாங்க போல. இவ்ளோ துன்படுத்தி இவ்ளோ காயப்படுத்தி ஒருத்தர் மனுஷன் போட்டீங்கன்னா திருடாதவன் திருடன் சொல்லிடுவான். இப்போ நிகிதா பத்தி நிறைய விவரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அது டாக்டரும் கிடையாது, அது ஏதோ நர்சிங் படிச்சுட்டு ஏதோ ப்ரொஃபஸரா இருக்கு. அது மேல எஃப்ஐஆர் இருக்கு. சோ இது ஃபேமிலியே ஃப்ராட் ஆகிற ஃபேமிலியா இருக்கு. இந்த ஃப்ராட் ஃபேமிலி கிட்ட இருந்து யாரும் திருடிட முடியுமா? இன்னைக்கு ஒரு பேராசிரியர் அழுகுறாரு. ஆமா, 9 லட்சம் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் வாங்கிட்டாங்க. நான் யாரு, ஒரு பொய் புகார் கொடுத்து விடுங்க, மேல சொல்லிப்போம், பொய் புகார் கொடுத்து விடுங்க, நாங்க ரிபிட் எடுத்து அடிக்கிறோம். போலீஸ்கார வெக்க இல்லாம, சூடு இல்ல, சொரணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, துப்பு இல்ல. டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஒரு தவறு. பட் மிஸ்டர் ஸ்டாலின் சாரி கேட்டது ஒரு நல்ல விஷயம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நல்லமா இருக்கு. கடந்த ஒரு வாரமாவே இன்னைக்கு தமிழ்நாட்டை உலுக்கிட்டு ஒரு சம்பவம் தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அந்த கோயில் நடந்த சம்பவம். அஜித் குமாரோட டெத்து இன்னைக்கு பெருசா பேசப்பட்டு வருது. தினம் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல ஒரு கொடுமையான தாக்குதலுங்க. அதுல இந்த விதமான சந்தேகம் இருக்கு. ஒரு கொடுமையான கொலை, ஸ்டேட் மர்டர், இது ஸ்டேட் பண்ண மர்டர் இது. அப்புறம் வந்த ரெஸ்பான்ஸ், 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் டிஎஸ்பி அரெஸ்ட் ஆகல. அதுக்குள்ள கேஸ் எடுத்து சிபிஐக்கு மாத்தியாச்சு. இப்போ நிகிதா பத்தி நிறைய விவரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அது டாக்டரும் கிடையாது, அது ஏதோ நர்சிங் படிச்சுட்டு ஏதோ ப்ரொஃபஸரா இருக்கு, டாக்டர் போட்டுட்டு இருக்கு. அப்புறம் அந்த அம்மா, அந்த நிகிதா கூட நின்று அம்மா வேற, அது ஒரு ஃப்ராட் போல. நான் சரி இந்த நிகிதா தான் ஃப்ராடா இருக்கு, முகமுடி போட்டு ஏதோ பேசிட்டு இருந்தால அன்னைக்கே நினைச்சேன். அது பார்க்கும் போது ஏதோ ஒரு தப்பு இருக்குன்ட்டு. பட் அது பக்கத்துல அப்பாவையா நின்று அந்த பாட்டி வேற, அந்த கெல்ட்டு பயங்கரம் கேடியாது. அது மேல எஃப்ஐஆர் இருக்கு. சோ இது ஃபேமிலியே ஃப்ராட் ஆகிற ஃபேமிலியா இருக்கு. இந்த ஃப்ராட் ஃபேமிலி கிட்ட இருந்து யாரும் திருடிட முடியுமா? அத சொல்லுங்க. எப்படி திருடிட முடியும்? பயங்கரம் கதலை பயங்கரம் இருக்கு. ஒரு அந்த அம்மாவோட இன்டர்வியூ பார்த்தேன். நான் கோயிலுக்குள்ள போனோமா, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண போனோமா, ஸ்கேன் சென்டர் எது 9 மணிக்கு திறந்துருக்குன்னு தெரியல. ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி நான் அங்க போவேன்னா, அப்புறம் கோயில்ல போய் தான் பண்ணுவேன்னா, அதுக்குள்ள இவ நகையை கழட்டி வைக்க சொன்னாலாம். அது கார்ல இருந்தது, கார்ல குப்பை மைக்கு மாதிரி எப்படி இதெல்லாம் கிடக்குது, ஃபுல்லா குப்பையா இருக்கு. அந்த காரை அஜித் குமார் கொண்டு போயிட்டு நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நிறுத்திட்டு, அப்புறம் அந்த சாவி வச்சாங்களா தட்டுல, அந்த சாவி பூசாரி கிட்ட போச்சா, அது அங்கேயே விட்டுட்டு போயிடுச்சா. இந்த அம்மா பேசுறது எல்லாமே ஒரு பயங்கரம் நார்மல் பிஹேவியரா இல்ல. பட் நம்ம திருப்பி இந்த கோர் கேஸ்க்கு வந்துடலாம். கோர் கேஸ் என்னன்னா, ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்திருக்கு. அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் நடக்கும் போது எந்த எஃப்ஐஆர் போடாம, எந்த இது பண்ணாம, நீங்க எஃப்ஐஆர் போட்டா அதுக்கு சித்திரவதை பண்றதுக்கு அதிகாரம் கிடைக்காது உங்களுக்கு. இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை பண்ணி ஒரு மனுஷனை தாக்கி, இப்போ இந்த அம்மா யாரை வச்சு போன் பண்ணாங்க? மானாமதுரை டிஎஸ்பி தானா இந்த முடிவு எடுத்துட்டாரா? அந்த டிஎஸ்பிக்கு யாரும் சொன்னாங்களா? இப்ப யார் சொன்னாங்க? இதுதான் இதுக்கு மேல விசாரிக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும்ட்டு ஆயிடுச்சு. மக்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு 4 வருஷத்துல. கண்டிப்பா. யூபியில 1800 டெத் நடந்திருக்கு 4 வருஷத்துல. எந்த கேஸ்லயும் போலீஸ் அரெஸ்ட் ஆகல. பட் அங்க 1800 நடந்திருக்கு, அப்ப 24 கூட நடக்க கூடாதா இங்கன்ட்டு அதை மீன் பண்ணல. இந்த 24 கூட நடக்காத நிலையில தமிழ்நாட்டுல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது பண்றதுக்கு ஏன் பண்ணல இது வரைக்கும்? அதான் கேள்வி. இந்த 24 கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். கஸ்டோடியல் டெத் 0 கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுல. இல்ல எதுக்கு சார் இந்த கஸ்டோடியல் டெத் நடக்கணுமான்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு நான் இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அஜித் குமார் ஒரு திருடனாவே இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு கொடுமை பண்ணி ராடால அடிச்சு அந்த சாகுற அளவுக்கு தண்டனை அவசியம் இருக்கு அப்படி சார்? சார் நான் இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப முக்கியமான சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க நேயர்கள். நீங்க புரிஞ்சுக்காம ஏதோ என் மேல தப்பான அப்படியே ஆச்சா ஊச்சான்னு கட்டி கூடாதீங்க. சிம்பிளா சொல்றேன், நீங்க ஒரு திருட்டை பிடிக்கணும்னா ஒரு அடிச்சு ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஃபிளாடான டெக்னிக். ஏன்னா ஒருத்தனை பிடிச்சி நீங்க அடிச்சீங்கன்னா, அதுவும் இப்போ அஜித் குமார 2 நாள் அடிச்சிருக்காங்க போல. இவ்ளோ துன்படுத்தி இவ்ளோ காயப்படுத்தி ஒருத்தர் மனுஷன் போட்டீங்கன்னா திருடாதவன் திருடன் சொல்லிடுவான். கண்டிப்பா வேற வழி இல்லாம ஒத்துக்க தானே சார் வேணும். நான் தான் திருடினாங்க. அப்புறம் போலீஸோட ரிகவரி இருக்குல்ல, அவங்களுக்கு கிராம ரிகவரி தான்.
அவன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நிக்கிதா கிட்ட எந்த நகை, அந்த இன்வாய்ஸ் எங்க இருக்கு, அதோட போட்டோ எங்க இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கவே இல்லை போல. அதுக்குள்ளேயே தன்னை ஆளை செக்யூர் பண்ணாங்க, செக்யூர் பண்ணி ஆளை வதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரைட்டு. இந்த பக்கா ஃப்ராட் இந்த பொம்பளை. இல்ல சார், இப்ப நீங்களே சொல்றீங்க இதுவே ஒரு பக்கா ஃப்ராட்னு சொல்றீங்க. இதுக்கு எப்படி சார் அந்த அளவுக்கு மேலதிகாரிகள் எப்படி சார் தொடர்பு இருப்பாங்க சார், சொல்லுங்க. ஃப்ராடா தான் இருப்பாங்க. ஃப்ராட் மேலதிகாரத்துல எங்க தொடர்புல இருக்க முடியும் யாரும்? வந்துருச்சு. மேல இடத்துல கண்டிப்பா தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபசர் வேலை ஒரு காலேஜ்ல, நான் இந்த அது என்ன நிர்மலா தேவி மாதிரி எல்லாம் சொல்ல இத, பட் எனக்கு சந்தேகம் இருக்கு. அல்ல இந்த ரொம்ப ஷேடி கேரக்டர் இல்ல, எத்தனை பேர்கிட்ட லட்சக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு மிரட்டி அமைச்சிருக்காங்க, எத்தனை பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பேராசிரியர் அழுகுறாரு. ஆமா, 9 லட்சம் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் வாங்கிட்டாங்க, சாப்பாடுக்கு இல்ல, இது இல்லன்ட்டு. இவங்க கிட்ட போனா ஏதோ நீ சாவுங்கிறாங்க. இந்த சாவுகிராகி கிட்ட இருந்து ஒரு 10 பவுண்ட் நகை எடுத்துட முடியுமா? இவங்க கிட்ட இருந்து 1 கிராம் ரூபாய் எடுத்துட முடியுமா? 100 ரூபாய், 500 ரூபாய், இந்த 100 ரூபாய் 500 ரூபாய் அந்த வீல் சேர்ல இருந்த ஒரு வாக்குவாதம், அது ஈகோ ஹர்ட் பண்ணிருக்கு. நான் யார் காட்டுறேன்ட்டு பண்ணிருக்கான். நான் யாரு, ஒரு பொய் புகார் கொடுத்து விடுங்க, மேலும் சொல்லிருப்போம், பொய் புகார் கொடுத்து விடுங்க, நாங்க ரிபிட் எடுத்து அடிக்கிறோம். அந்த கீழே 5 பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவன் அடிச்சான்ல, இது பொய் புகாரன்னு தெரியாம கூட இருக்கலாம். அவன் அடிக்கிறான், குடுறான்ட்டு. நாங்க சிறையில் இருக்கும்போது ஒரு கதை பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு சிறையில லாக்அப்ல போறதுக்கு முன்னாடி ஒரு கதை பேசிட்டு இருப்போம். தினைக்கும் இந்த கதையை பேசுவோம். தினைக்கும் இதே ஜோக் தான், ஒரே ஜோக்க திரும்பி சிரிப்போம். என்ன ஜோக்னா, லண்டன்ல இருக்கிற அந்த காம்படிஷன் வச்சாங்களா போலீஸ் போர்ஸ்க்கும், சிங்கத்தை புடிச்சிட்டு வந்துட்டு காட்டுல போய் லண்டன்காரன் போனானா ஒரு 3 நாள் கழிச்சு புடிச்சிட்டு வந்துட்டாராம். அமெரிக்காக்காரன் போனா ஒரு 6 நாள்ல புடிச்சிட்டு வந்துட்டாராம். தமிழ்நாடுக்காரன் போனவன் காணுமா? என்ன காரணம்? இவங்களை தமிழ்நாடு போலீஸை தேடி உள்ள போனாங்க. எல்லாமே உள்ள போனா ஒரு கரடியை கட்டி வச்சுட்டு அடிச்சிட்டு இருக்காங்களாம். ஏன்டா அடிக்கிறீங்கன்னா, கரடி சொல்லுதா, என்ன சிங்கம் ஆயிடுன்னு, சிங்கம் நீதான் சிங்கம் ஒத்துக்கோன்ட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா கட்டி போட்டு. இத டெய்லி சொல்லி சிரி போறாங்க சிறையில இருக்கும்போது. சோ இங்க இதுதான், அந்த 6 பேரும் அவனை திருட ஒத்துக்கோன்னு அடிச்சுட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு விடாம. ஏன்டா பைத்தியக்காரங்களா, ஒரு பெயின். அந்த 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 ரொம்ப ஃபேமஸா அந்த ஒரு மீம் ஓடிட்டு இருக்கு. அந்த போலீஸ்காரையோட மனைவி வந்து ஐயோ எங்களுக்கு நியாயம் வேணுமா, 6 பேருக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறான். நியாயம் இதுதான்மா. நியாயம் என்னன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனை காயப்படுத்தி அவன் இறந்துட்டானா அது மர்டர் கேஸ். மர்டர் கேஸ்க்கு உண்டான நியாயம் அரெஸ்ட் ஆகணும், அரெஸ்ட் ஆகி உள்ள போகணும், கோர்ட்ல கேஸ் நடக்கணும், கோர்ட்ல நிரூபிக்கணும், தண்டனை வாங்கணும். அதான் நியாயம். அது கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுல ஏன் அவ்வளவு கூறான்ட்டு அந்த அம்மா எனக்கு தெரியல. இல்ல சார், மேலிட சொல்லிதான் என் வீட்டுக்காரர் பண்ணாங்க. மேலத்தையும் பிடிக்கணும். மேலோட சொன்னா தின்னுடுவியா நீ? தின்ன மாட்டல்ல. மேலோட சொல்லுதுன்னா அவன் சொல்லுவான், அவன் 10 சொல்லுவான். உனக்கு அறிவு வேணும்ல, நீ தான் நடிக்கிற. அப்போ அவன் பாட்டு சொல்லிட்டு அவன் பாட்டு படுத்துட்டு இருப்பான் ஏசியில. அந்த டிஎஸ்பி சொல்லிவிட்டு அவன் ஏசியில படுத்துட்டு இருப்பான் ஏதோ ஒரு. உனக்கு அறிவு வேணாம், நீ அந்த டிஎஸ்பி தின்னுல, இப்ப ரொம்ப ஃபேமஸா துண்ணுன இல்ல, நீ துள்ள இல்ல, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க டிஎஸ்பி கண்டிப்பா அரெஸ்ட் ஆகணும் இந்த கேஸ்ல. டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஒரு தவறு. பட் மிஸ்டர் ஸ்டாலின் சாரி கேட்டது ஒரு நல்ல விஷயம். ஒரு சிஎம் இருந்தா சாரி கேட்கணும், கண்டிப்பா ஆட்சியாளருக்கு சாரி கேட்கணும். இல்ல கேட்கலாம் சார். முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை தான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. சாரி கேட்டு என்ன சார் பண்றது சொல்லுங்க? அவர் கீழே தான் போலீஸ் போர்ஸ் அவர் கீழே தான் இருக்கு. பண்றதுக்கு பதில் கொடுத்தாங்க. சலோ அரெஸ்டும் பண்ணியாச்சு, டிஎஸ்பியும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப சிபிஐ கிட்ட டிமாண்ட் பண்ணுவோம். பட் பொள்ளாச்சி வழக்குல ஒன்னும் பெருசா சிபிஐ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அரெஸ்ட் ஆனவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட் நடத்தினாங்க, ஒரு பெரிய ஆள் ஒரு மனுஷன் கூட மாட்டலன்னா அது எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி, டிஎஸ்பி என்கொயரி இருந்தா நம்ம போய் போராடலாம். சிபிஐ எங்க போய் போராடுறது? அது வேற ஒரு, அவன் ஆக்சஸ்லயே இல்லை. இங்க ஆர்டிஐ போட்டு ஏதோ நோண்டிட்டு இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. சரி, பட் எனிவே இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஒரு பாடமா இருக்கட்டும் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு. இந்த கேஸ்ல கண்டிப்பா போலீஸ்க்கும், நான் இன்ஃபேக்ட் ஒரு
ஜூன் 20ஆம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். முருகன் போலீஸை திட்டிட்டு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ முருகன் திட்டிட்டு இருக்காரு. முருகன் என் மூலியமா தான் பேசுவாருங்க. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? முருகன் என் மூலியமா தான் பேச முடியும். என்னோட பெரிய பக்தி யாருமே இல்ல முருகனுக்கு. முருகன் மலையோட கடவுள், குறிஞ்சி கடவுள், குன்றுகளோட கடவுள். நான் தான் காப்பாத்தினேன் எல்லாத்தையும். கஞ்சமலையை காப்பாத்தினேன், கொல்லிமலையில கேஸ் போட்டு காப்பாத்தினேன், ஏற்காடுல கேஸ் போட்டு காப்பாத்திருக்கேன், பல இடத்துல காப்பாத்திருக்கேன். முருகன் எங்கிட்ட தான் பேசுவாரு. சொல்றாரு, போலீஸ்கார வெக்கம் இல்லாம, சூடு இல்ல, சொரணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, துப்பு இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க முருகனுக்கு யாருமே பெரிய ஆள் இல்ல. தற்கூரி பசங்க அண்ணாமலை ராஜாவை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. இது என்னன்னா போலீஸ் வெக்கமா இல்லையான்னு நான் டார்கெட் போட்டுருக்கேன். உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இப்போ ஆயிடுச்சா? முருகனோட சாப்பம் வந்துருச்சா? வந்துருச்சு. போலீஸ் எச்சரிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. போலீஸ் அதிகாரிங்க, மேலதிகாரிங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க. ஒழுங்கா எப்படி வேலையை பாக்குறது? இந்த ஜக்கி மாதிரி பொறுக்கீங்க, அண்ணாமலை மேல தற்கூறீங்க, இவங்களாம் காப்பாத்தாதீங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நடவடிக்கை எடுங்க. இங்க எஃப்ஐஆர் போடாம அடிக்கிற ஒரு பையனை, எஃப்ஐஆர் போடாம ஒரு உயிரை எடுக்கிற, எஃப்ஐஆர் போட்ட கேஸ்ல கூப்பிட்டு விசாரிக்க துப்பு இல்ல. அண்ணாமலை ராஜா மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய கேஸ் அது. திருப்பரங்குன்றத்துல தூண்டி விடுறாங்க. 2 மாசம் முன்னாடி முருகனுக்காக தர்கா உடைக்கணுங்கிறான். இப்ப பக்தர் மாநாட்டுல அந்த தர்கா பத்தி வாயில எடுக்கல. ஏன் எடுக்கல? என்ன பயம்? முருகன் முன்னாடி ஹைகோர்ட் பெருசா, முருகன் பெருசா? பேசு, நீதான் பெரிய ஆளாச்சு. ஏன் பேசல? பேச வேண்டியதானே? பேசல. ஏன்னா தெரியும் போய் மாட்டிக்கிச்சுட்டு. பொய்யா பேசி மக்களை தூண்டி விட்டாங்க. மக்களை உணர்வு தூண்டி விட்டாங்க. மதத்து ரீதியா தூண்டி விட்டாங்க. போய் பேசி நவுந்துட்டான். ஆனா அந்த விஷம் மக்கள் மனசுல இருந்த விஷம் அப்படியே பதிஞ்சிருச்சு. அவ்வளவு பெரிய கேஸ், எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னும் விசாரிக்க கூப்பிடல. ஜக்கி மேல கேஸ் போடுறான். அவ்வளவு பெரிய கேஸ் ஜக்கி மேல. பெண்களை அரை நிர்வாணமா உட்கார வச்சிருக்கான். க்ளோசர் ரிப்போர்ட் போடுது போலீஸ். அந்த க்ளோசர் ரிப்போர்ட்ல பேர் எழுதல, ஜக்கி என்று பேர் மென்ஷன் பண்ணல. அவ்வளவு பயம். ஜக்கியோட இமெயில வெரிஃபை பண்ணல. அவ்வளவு கேவலமா நடந்துக்குது இந்த போலீஸ் போர்ஸ். சோ மிஸ்டர் ஸ்டாலின், நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுத்தீங்க. சட்டம் தன்னோட கடமை செய்யும், யாரையும் பாரபட்சம் பார்க்காம சட்டம் தன்னோட கடமை செய்ய சொன்னீங்க. பண்ணுவீங்க. சட்டம் அதிமுக ஆட்சியிலே நடந்துச்சு சார். இதே சாத்தாங்குளம் சம்பவம் தான் நம்மளே பேசியிருக்கோம். சார், ஜல்லிக்கட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேரை லட்டியால் அடிச்சாங்க. தூத்துக்குடியில அத்தனை பேரை கொலை பண்ணாங்க. சாத்தாங்குளம்ல நடந்தது. ஏன் கூட இபிஎஸ் நடத்த வச்சான். போலீஸ் என்ன போய் சித்திரவதை பண்ணுச்சு ஜெயில, சிறையில. என்ன கொலை முயற்சி பண்ணாங்க. எனக்கு மக்கள் சப்போர்ட் வந்துச்சு, உயிர் பொழைச்சு வந்துட்ட வெளியே. எடப்பாடி பத்தி நல்லாவே தெரியுமே எனக்கு. பிஜேபி பத்தி பேசவே வேணாம். பிஜேபி ஸ்டேட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. பிஜேபி எங்க ஆட்சி பண்ணியிருக்கோ ஆயிரக்கணக்கான பேர் கஸ்டோடியல் டார்ச்சர் எடுத்து வருஷத்துக்கு நம்ம 4 வருஷத்துல 24 பேரு இறந்து போனதுக்கு நம்ம துடிக்கிறோம். அப்படிதான் இருக்கணும். இதான் பெருமையா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு. ஆனா தொடர்ந்து சார், இது அதிமுக ஆட்சி நடந்த சம்பவம் தான் இப்ப திமுக ஆட்சியே தொடருது இல்ல. அப்போ அரசு ஆட்சியில தலைவர் அத்தாத்த திட்டிட்டு இருக்கேன். நான் இங்க திட்டாமையா இருக்கேன். தமிழ்நாடு போலீஸை திட்டிட்டு கார்ட்டூன் அடிச்சுட்டு உங்களுக்கு கார்ட்டூன் கூட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டது நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்டது நல்லதா போச்சுங்கிறேன். போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணது நல்லதா போச்சுங்கிறேன். இன்னும் ஆக்ஷன் எடுக்கணுங்கிற. இந்த 24 கொலை இதோட கூட இருக்க கூடாது. நீங்க சட்டத்தை தன்னோட கடமை செய்யற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் இன்னும் ப்ரொஃபஷனலா மாத்துங்க. இன்னும் போலீஸ்காரன் இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரு ரைட்டரியா இருக்கணும் ஸ்டேஷன்ல, 2 ரைட்டர் 3 ரைட்டர் இருக்கணும். வர கம்ப்ளைண்ட் எல்லாம் எஃப்ஐஆர் ஆக்குங்க. பொய்யான புகார்னா அவன் மேல நடவடிக்கை எடுங்க. மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் போட்டுங்க. சட்ட பிரகாரம் நடந்துக்கோங்க. எது இருந்தாலும் சட்ட பிரகாரம் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா தானே கிரைம் ரேட் குறையும். புரிஞ்சுட்டீங்களா? ஒருத்தன் திருடுறான், வெயில்ல வெளியே வரான், கேஸ் எல்லாம் போயிடுது. யார் ஃபாலோ பண்றது? இப்ப நீங்க சாத்தாங்குளம் கேஸ் எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டோம். அன்னைக்கு எவ்வளவு பேசணும் பினிக் ஜெயராஜ் கேஸ் பத்தி. இன்னைக்கு அந்த கேஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க விசாரிச்சீங்களா? மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதே அஜித் குமார் கேஸ் தான் ஆக போகுது. இதே என் கேஸ் கூட தான் ஆயிருக்கு. அனைத்து ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் கேஸ்ல அன்னைக்கு ஒரு பொங்கலிக்கும் சமூகம், அப்புறம் மறந்துடும். நான் என்ன சொல்றேன், ரொம்ப தெளிவா இருக்கலாம். நம்ம சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க, கிரைம் ரேட் தானா குறைஞ்சிடும். ஆனா அதாவது சாட்சிகளை மிரட்டுறாங்க சார். இன்னைக்கு கூட அந்த சதீஷ்குமார் அவர் தான் அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அந்த அடிக்கும் போது அந்த வீடியோ எடுத்திருக்காரு. அவர் இன்னைக்கு மிரட்டுற அளவுக்கு பாத்துறதுக்கு மிரட்டுறாங்க சார். எப்படி சார்?
அப்ப அந்த சிஸ்டமோட ஃபால்ட் இல்ல. அப்ப விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் வேணும். சேஞ்சஸ் நான் சொல்றேன்ல, சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் வேணும், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் ஆகணும். யார் அவங்க காரியம். ப்ராசிக்யூஷன், டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் போஸ்ட். இங்க ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு துறை இருக்கு, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு மக்களுக்கு தெரியாது. விழிப்புணர்வு கொடுங்க, ஆக்ட் பண்ண வைங்க, சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வேணும். நீங்க சார்ஜ் ஷீட் உடனே போட்டீங்கன்னா, உடனே விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கேரண்டி கொடுத்தீங்கன்னா இதுல நடக்காது இல்ல. கண்டிப்பா இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க கேசஸ், டக்குன்னு கேஸ் முடிங்க. இதெல்லாம் ஓப்பன் ஷட் கேஸ், இதெல்லாம் நல்ல நடவடிக்கை எடுங்க, கிளியரா எடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, மக்களும் நல்லா இருப்பாங்க. ஆனா சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா லூட்டி அடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. அவங்க மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பணக்காரனால லூட்டி அடிக்க முடியாது. பணக்காரன் லூட்டி அடிக்கலன்னா ஸ்டாலின் என்ன, எடப்பாடி என்ன, பிஜேபி என்ன, காங்கிரஸ் என்ன, எல்லாத்துக்கும் கஷ்டம் ஆயிடும். அனைத்து கட்சிக்கு அப்புறம் டிகி டிகி டிகின்னு கழட்டுறோம். பட் வேற வழி இல்லை மிஸ்டர் ஸ்டாலின், யூ ஷுட் டூ இட். பண்ணி பாருங்க, மக்கள் செல்வாக்காக ஜெயிப்பீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், கிடைக்கும். என்ன மனநிலை சார், ஒருத்தன் சாகுற வரைக்கும் அடிக்கும் போது கூட அவரால் இன்னும் ஒண்ணும் பண்ண முடியல சார். அஜித் குமாரால எந்திரிக்க கூட முடியல, அப்படியே அடிச்சுட்டு இருக்காரு. அந்த காவலர்களுக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும்? ட்ரெயின் பண்றாங்க சார், அப்படி ஒரு ட்ரைனிங் இருக்கு. தொடர்ந்து அவங்களுக்கு துன்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு ஃபோர்ஸை ஸ்மார்ட்டா வச்சிருக்க மாட்டான், கொடூரமா வச்சிருப்பான். கொடூரமா வச்சிருப்பான் ஃபோர்ஸை. அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான், மிருகமா மாறிடுவான். மிருகம் கூட அவன் கருணை காட்டும். இப்போ ஒரு கேரளால ஒரு சின்ன குழியில ஒரு புலி போய் ஒரு நாயை துரத்தி போயிடுச்சு. நாய் குழிக்குள் விழுந்தது, புலியும் டைகரும் அந்த குழிக்குள் விழுந்துருச்சு. 2 பேரும் ஆபத்துல இருக்கும்போது டைகர் தொடல நாயை. அது அங்கேயே நாய் வேட்டையாடி தான் வந்திருக்கு. புலிக்குள்ள இருக்கு, 2மே பக்கத்துல படுத்துக்குச்சுங்க. ஒரு மிருகம் கூட உணருது. அது உணவுக்காக போகும்போது சண்டை போட்டு சாப்பிடுறது வேற. மாட்டிக்கிட்டோம் தெரியல சார். இது ஒரு இதெல்லாம் பெரிய ஒரு, நீங்க யாரோ சைக்கலாஜிஸ்ட் கேளுங்க இந்த கேள்வி எல்லாம். அவன் எந்த மனநிலையில இருக்கான் எனக்கு தெரியாது. கொடூரமான மனநிலை. எப்படி அதே காவலர், இதே அந்த காவலருக்கு தான் முன்னாடி இருக்குல்ல சார். இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை போராட்டம் பண்ணது புருஷங்களை எதுவும் தப்பு பண்ணல, மேலிட உத்தரவுனால வந்திருக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்கல்ல. அப்ப அந்த மனுஷனுக்கு முன்னாடி இருக்குல்ல, குடும்பம் இருக்குல்ல, இப்படி அடிக்கல மேடம் அப்படின்னு மனசாட்சி இல்லையான்னு அதான் சார் சொல்றேன். பயோடிஃபி இந்த நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் டக் டக்குன்னு. இந்த கேள்விக்கு பதில் மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா அனுப்ப சார், தொடர்ச்சியா சந்திப்போம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு. மிக்க நன்றி சார். நன்றி.